இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். ஸோ அப்போ இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ்னா என்ன, இன்டெலிஜென்ஸ்ல ஏன் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ எதனால இந்த தனிப்பட்ட வேறுபாடுகள் வருது அப்படின்னா அது ரெண்டு விதமான காரணங்கள்னால வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நேச்சர், அதாவது அவங்களோட ஜெனட்டிக்ஸ், ஹெரிடிட்ரி இது எல்லாமே வந்து இந்த நேச்சர்ன்ற கான்செப்ட்குள்ள வந்துருது. அது ஒரு விதமா நம்மளோட இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அடுத்து இருக்கிறது வந்து நர்ச்சர்னு சொல்லும்போது நம்மளை சுத்தி இருக்கிற அந்த சூழல், என்விரான்மெண்டல் ஸ்டிமுலஸ்னு சொல்லுவோம். இந்த சுத்தி இருக்கிற சூழல் வந்து மனிதர்களா இருக்கட்டும், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளா இருக்கட்டும், நமக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷரா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்விரான்மெண்டல்ல வந்துடும். ஸோ அதை நர்ச்சர்னு சொல்றோம். அப்ப இது ரெண்டும் சேரும் போது நம்ம இது மனிதர்கள் வந்து ஒவ்வொரு யுனிக்கான ஒரு பர்சனாலிட்டி கிரியேச்சர்ஸா மாறுறோம். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் வர்றது மாதிரி வேறுபட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப இந்த ரெண்டுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஃபுல்லா வந்து ஒரே மாதிரி அமையும்ன்றது சொல்ல முடியாது. இப்போ ஒரே வீட்லயே ரெண்டு குழந்தைங்க வந்து ஒரே என்விரான்மெண்ட்ல வளர்றாங்க, அண்ணன் தம்பியோ இல்ல அக்கா தம்பியோ ரெண்டு பேரும் ஒரே என்விரான்மெண்ட்ல வளர்ந்தாலும் அவங்களோட ஜீன்ஸும் ஹெரிடிட்ரியும் வேற மாதிரிதான் இருக்கும். தாத்தா பாட்டி அந்த ஹெரிடிட்ரி கூட ஒரே மாதிரி சில நேரம் வரும். பட் ஆனா வந்து அந்த ஜீன்ஸோட டிரான்ஸ்மேஷன்ன்றது வந்து மாறிதான் இருக்கும். சோ அதனால ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒரே பாரம்பரியத்துல இருந்து வந்தாலும் ரெண்டு பேரோட குணாதிசயம்னு சொல்லும் போது அது வேறுபடுது. சோ இந்த மாதிரிதான் நம்ம மனிதர்கள் வந்து யுனிக்கா நம்ம மாறுறோம். இந்த ரெண்டு விஷயத்தினாலதான் யுனிக்கா மாறுறோம்னு சொல்றாங்க. இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தையோட பர்சனாலிட்டியை டிசைட் பண்றது என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு ஜீன்ஸ்ன்னு இருக்கும். அது நேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாதிரி எப்படி அந்த குழந்தை வளர்க்கப்படுது, என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ். இது ரெண்டும் சேர்ந்துதான் அந்த குழந்தையோட கேரக்டரு, அவங்களோட பர்சனாலிட்டி, அதுக்கப்புறம் அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி, இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே அதை வச்சுதான் டீல் பண்ணப்படுது. அடுத்து இன்டெலிஜென்ஸோட டெஃபினிஷன் பார்க்கலாம். நுண்ணறிவோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இது சுருக்க சிந்தனை செயல்முறைகளின் உயிர்நிலைன்னு சொல்றாங்க. அதாவது அப்டிராக்ட் தாட்னு சொல்லுவாங்க. நம்ம சிந்திக்கிற சிந்தனை எல்லாமே வந்து அப்டிராக்ட் தான். ஏன்னா கண்ணால ஒவ்வொரு சிந்தனையா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸா பார்த்து பார்த்து நம்ம சிந்திக்கல. மனசுக்குள்ள எண்ணோட்டம் மாதிரி போய்கிட்டே இருக்கு. அது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தாவி தாவி நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். நம்மளோட சிந்தனை அதுக்கு ஏத மாதிரி வடிவமைக்கிறோம். அதே மாதிரி ஃபியூச்சரா நடக்க போறத குறிச்சு நம்ம யோசிக்கிறோம். சோ அப்ப அது எல்லாமே வந்து அப்டிராக்ட். நம்மளா மனதுக்குள்ள வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறது எல்லாமே வந்து அப்டிராக்ட்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த சிந்தனையிலேயே வந்து உயர்ந்து இருக்கிறது தான் வந்து இன்டெலிஜென்ஸ். அதுல ஹையர் லெவல்ல ஆக்ட் ஆகுறது தான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நிறைய தியரிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பியர்மேன் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸ்பியர்மேன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நமக்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லுவாரு. ஒன்னு வந்து ஜி ஃபேக்டர், இன்னொன்னு வந்து எஸ் ஃபேக்டர். இந்த ஜி ஃபேக்டர்ன்றோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜெனரல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கோர் ஃபேக்டர் மாதிரி, அத மூல காரணியா வச்சுதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்வோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த ஜி ஃபேக்டர், ஜெனரல் ஃபேக்டர்ன்றது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு நுண்ணறிவு தான். ஸோ அப்ப அந்த ஜெனரல் நுண்ணறிவு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா எல்லா விதமான அந்த எஸ் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, ஸ்பெசிபிக் எபிலிட்டிஸ், அந்த எஸ் ஃபேக்டர்ஸ்லயுமே வந்து சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எஸ் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயம் எனக்கு வரும், ஒரு சில விஷயம் எனக்கு வராது அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம் இல்லையா. அப்ப வர விஷயங்கள் எல்லாத்துலயுமே நமக்கு வந்து எஸ் ஃபேக்டர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப அது அதிகமா இருந்தா மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட செயலை சிறப்பா நம்மளால செய்ய முடியும், எக்ஸல் ஆக முடியும். ஸோ அப்போ இந்த ஜெனரல் ஃபேக்டர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்மளால நிறைய எஸ் ஃபேக்டர்ஸ் உள்ள விஷயங்களை பண்ண முடியும். இது எது கம்மியா இருக்கு அப்படின்னா எஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கிற விஷயங்களோட கெப்பாசிட்டியும் குறைஞ்சிரும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா எஸ் ஃபேக்டர்ல, மெக்கானிக்கல், ஸ்பேஷியல், நியூமரிக்கல், வேர்பல்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே எங்க கனெக்ட் ஆகுது, எதை வச்சு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஜெனரல் ஃபேக்டர் தான். அது ஓரளவுக்காவது இருக்கணும். அதுல இருந்து தான் நம்ம மெக்கானிக்கல் ஸ்கில்ஸையோ, ஸ்பேஷியல் ஸ்கில்ஸையோ, வேர்பல் ஸ்கில்ஸையோ, நியூமரிக்கல் ஸ்கில்ஸையோ டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஸ்பியர்மன்ஸோட தியரி. அடுத்து வந்து தர்ஸ்டன் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். தர்ஸ்டன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஜெனரல் ஃபேக்டர்லாம் கிடையாது, எஸ் ஃபேக்டரும் கிடையாது. இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ஒரு பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ், பொதுவார்த்தமா எல்லா விதமான கெப்பாசிட்டிஸ்லயுமே இருக்கக்கூடிய நுண்ணறிவு தான் வந்து இன்டெலிஜென்ஸ். ஒருத்தருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அவர் இன்டெலிஜென்ட்னு சொல்றோம். கம்மியான அறிவு தான் இருக்கு, கம்மியான ஏரியாஸ் தான் அவருக்கு தெரியுது அப்படின்னா அவருக்கு இன்டெலிஜென்ஸ் கம்மின்னு சொல்றோம்னு தர்ஸ்டன் சொல்றாரு. ஸோ அப்புறம் வந்து பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் வந்து சர்டன் டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பாடிலி கினெஸ்தட்டிக்.
பாடி ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பிசிக்கல் எக்ஸசைஸா இருக்கட்டும், ஜிம் போறதா இருக்கட்டும், அதே மாதிரி லாங் இந்த மேரத்தான் ஓடுறது, இந்த மாதிரி அவங்களோட பாடிய எந்த மாதிரி ஷேப் பண்ணா அந்த பிசிக்கல் ரிலேட்டட் டாஸ்க் அவங்களால ப்ராப்பரா பண்ண முடியும், அதுல நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டா செயல்பட முடியும் அப்படின்ற ஐடியா வந்து ஆக்ட் ஆகுறது பாடி கினெஸ்தெடிக். அதுக்கப்புறம் இன்டர் பர்சனல் சொல்லும்போது இங்கேயே என்ன சொல்றாங்க, பீப்புள் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தவங்களோட உரையாடும் போது அவங்க எந்த அளவுக்கு பெட்டரா உரையாட முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி உரையாட முடியுமோ, அது எல்லாமே வந்து இந்த இன்டர் பர்சனுக்குள்ள வரும். ஸோ அப்போ அவங்களால ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், ஒருத்தவங்களை ஈஸியா கணிச்சிட முடியும். அடுத்து வந்து வேர்பல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வேர்டு ஸ்மார்ட்னு சொல்றாங்க. அதாவது நிறைய விதமான வேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், புது புது வார்த்தைகளை அவங்களால ஈஸியா கத்துக்கிட்டு மைண்ட நிறுத்தி வைக்க முடியும். அது அந்த கத்துக்கிட்ட வார்த்தையை அவங்களோட என்விரான்மெண்ட்ல பேசும்போது யூஸ் பண்ண முடியும். இது வேர்பல் லிங்குவிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் லாஜிக் ஸ்மார்ட்னு சொல்றாங்க. அதாவது மேக்ஸ் நியூமரிக்கல் எபிலிட்டி நல்லா இருக்கும், ஈஸியா வந்து சம்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. ஒரு விஷயத்த கணக்கு பண்ணி சொல்லுங்க, இதுக்கு நீங்க பட்ஜெட் போடுங்க, இதுக்கு டேலி பண்ணி கொடுங்க அப்படின்னா அது அவங்களால ஈஸியா பண்ண முடியும். அடுத்து வந்து நேச்சர் ஸ்மார்ட்னு சொல்லும் போது நம்ம கார்டனிங் இது எல்லாமே அதுக்குள்ள வரும். அதே மாதிரி என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி இதை குறித்து அவங்க யோசிக்கிறது, அவங்களோட சிந்தனை இது பண்றது, புது புது விஷயங்களை அந்த நேச்சர் ரிலேட்டடா உருவாக்குறது, இது எல்லாமே அதுக்குள்ள வரும். அடுத்து இன்ட்ரா பர்சனல் சொல்லும் போது செல்ஃப் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்ட்ரானாலே நம்மன்னு அர்த்தம், செல்ஃப்னு அர்த்தம். அப்ப நம்மளை குறிச்ச அறிவு நமக்கு அதிகமா இருக்கிறது தான் வந்து இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோம். நம்ம எந்த விஷயம் நமக்கு பிடிக்கும் பிடிக்காது, எதெல்லாம் நமக்கு வரும் வராது, ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ், அதே மாதிரி எந்த விஷயத்துல நான் ஒரு கோல் வச்சா என்னால அதை வந்து அடைய முடியும், எந்த விஷயத்துல கோல் வச்சா அதை என்னால அடைய முடியாது, இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறது வந்து இன்ட்ரா பர்சனல்ல வரும். அதுக்கப்புறம் வந்து விஷுவல் ஸ்பேஷியல்னு சொல்லும்போது பிக்சர் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வந்து இந்த இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க கண்ணு வந்து அதை கேப்சர் பண்ணிடும், அது என்னைக்குமே அவங்களால மறக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு புது ஏரியாக்கோ புது ஊருக்கோ போறாங்க அப்படின்னா எந்த வழியில வந்தோன்றத கரெக்டா அவங்களால சொல்ல முடியாது. விஷுவல் ஸ்பேஷியல்ன்றது ஒரு தடவை ஒரு பாதையில போயிட்டாங்கன்னா அடுத்த தடவை எத்தனை முறை கேட்டாலும் அந்த பாதையை அவங்களால தெளிவா சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் விஷுவல் ஸ்பேஷியல் கெப்பாசிட்டி இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், மியூசிக் ஸ்மார்ட்னு சொல்லுவோம். அதாவது புது லைக் மியூசிக் கம்போஸ் பண்ணோம் இல்லையா, புது புது கம்போசிங் எல்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் தேவை. மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸும் வந்து ஒன் ஆஃப் த பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ்ல வருது. ஸோ அப்போ இது எல்லாம் வந்து பொதுவா இருக்கு. இதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன் சொல்றோம். டெவலப் பண்ணல அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத தர்ஸ்டன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டர்ன்பர்டோட தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இவர் என்ன சொல்றாருன்னா ட்ரையாக்கிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஒன்று கொண்டு வராரு. எஸ்ஸும் கிடையாது, ஜியும் கிடையாது, மல்டிபிள் ஃபேக்டர்ஸும் கிடையாது. பிரைமரியா மூணு டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கு. அது என்னன்னா காம்பனன்ஷியல், எக்ஸ்பீரியன்ஷியல், கான்டெலக்சுவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ காம்பனன்ஷியல்னா என்னன்னு அவர் சொல்றாருன்னா எபிலிட்டி டு திங்க் அப்டிராக்ட்லின்னு சொல்றாங்க. அதாவது சிந்தனை சார்ந்த அறிவு வந்து அதிகமா இருக்கக்கூடியது. ஒரு விஷயம் கண்ணுல பாக்குறதுனால அதை குறிச்சு சிந்திச்சு இது இப்படிதான் செயல்படும், இது இப்படிதான் நாளைக்கு வந்து நிக்கும் அப்படின்றத கணிக்கிற கெப்பாசிட்டி வந்து காம்பனன்ஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இவங்கனால வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை எஃபெக்டிவா ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசென்ட் டைம்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை எப்படி உருவெடுக்கும், இதை எப்படி சரி பண்ணலாம், அது வரவிடாம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத ப்ராப்பரா அவங்களால யோசிக்க முடியும் காம்பனன்ஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிறவங்களால. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும் போது அவங்க வந்து நியூ ஐடியாஸ், அன்ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் முதற்கொண்டு கூட அவங்களால வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்ல முடியும், கிரியேட்டிவ் இனோவேட்டிவ் ஐடியாஸ் கொண்டு வர முடியும், ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களால பெட்டரா கத்துக்க முடியும். அதே மாதிரி கத்துக்கிட்ட விஷயத்த எக்ஸ்பீரியன்ஷியலா அவங்களால வந்து வெளிப்படுத்த முடியும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சொல்றாங்க. கத்துக்கிட்டு அதாவது செயல்முறையில பிஹேவியர் வைஸ் வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறது. அடுத்து வந்து கான்டெலக்சுவல்னு சொல்லும்போது அவங்களோட என்விரான்மெண்ட் தான் மீன் பண்றோம். ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்ல அவங்களால எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ஃபங்க்ஷன் ஆக முடியுது, அதுதான் கான்டெலக்சுவல்னு சொல்றோம். இது 3 டைப்ஸ் இருக்கு. ட்ரையாக்கிக் தியரியில வந்து காம்பனன்ஷியல், எக்ஸ்பீரியன்ஷியல், கான்டெக்ஸ்டுவல். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது வந்து இன்டெலிஜென்ஸ் சீரீஸ் பார்த்தோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பார்க்குறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் டெஸ்ட், குரூப் டெஸ்ட்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் டெஸ்ட்ல என்னென்னலாம் இருந்துச்சுன்னா மொத இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்னு கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா இந்த பினெட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த ஸ்கேல் வந்து ஸ்டான்ஃபோர்ட் பினெட் ஸ்கேல் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இது யாருக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸுக்கும் அதே மாதிரி
இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி, லாங்குவேஜ் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா, அவங்களால நார்மல் ஸ்கூல்ல இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் மூலியமா இவருக்கு வந்த ஒரு ஆஃபர் தான் இது. ஸோ அது மூலியமா இந்த ஒரு ஸ்கேலை வந்து இன்வென்ட் பண்ணாரு. ஸோ இது என்னென்னலாம் மெஷர் பண்ணும் அப்படின்னா ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணும். ஃப்ளூயிட் ரீசனிங்னா ஆல்ரெடி சொன்னது மாதிரி அப்டிராக்ட் திங்கிங் தான். அதுக்கப்புறம் நம்மளோட நாலேஜ், அதாவது எத்தனை வேர்ட்ஸ் தெரியுது, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியுதா, இதோட அர்த்தம் தெரியுதா, மீனிங் தெரியுதா, இதெல்லாம் பாக்குறது வந்து நாலேஜ். குவான்டிடேட்டிவ் ரீசனிங்னு சொல்லும் போது நியூமரிக்கல் எபிலிட்டியை சொல்றோம். அப்புறம் விஷுவல் ஸ்பேஷியல் ப்ராசஸிங், அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொன்னோம் இல்லையா, ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த பாதையை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. அப்ப விஷுவல் ஸ்பேஷியல் மெஷர் பண்ணது. அப்புறம் வாக்கிங் மெமரி, எந்த அளவுக்கு அவங்களால மைண்ட்ல ஒரு விஷயத்த ப்ரெசண்டா வச்சு அது குறிச்சு வேலை பார்த்து அதுக்கான ஐடியாஸோ சொல்யூஷன்ஸையோ ஜென்ரேட் பண்ண முடியுது. இது வாக்கிங் மெமரி. அப்ப இதெல்லாம் மெஷர் பண்றது வந்து ஸ்டான்ஃபோர்ட் பினெட் ஸ்கேல்ல வரும். இது மோஸ்ட்லி சில்ட்ரனுக்கு கொடுத்தது தான். சில்ட்ரனுக்கு நார்மல் ஸ்கூலிங்ல அவங்களால இருக்க முடியுமா முடியாதான்றத அந்த பொட்டன்ஷியலை செக் பண்றதுக்கு உருவானதான் ஸ்டான்ஃபோர்ட் பினெட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். காலப்போக்கில் நிறைய ரிவிஷன்ஸ் வெர்ஷன்ஸ் வந்ததுனால அதை கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வெஷ்லர் ஸ்கேல், இது எல்லாமே இண்டிவிஜுவல் டெஸ்ட்டுக்குள்ளதான் வருது. வெஷ்லர் ஸ்கேல்ல வந்து அவரோட எப்படி ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னா அவரோட ஐடியாலஜி ரிகார்டிங் ஐக்யூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத சொன்னது இவர் தான். ஸோ ஐக்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அட்டைன்ட் ஆர் ஆக்சுவல் ஸ்கோர் பை எக்ஸ்பெக்டட் மீன் ஸ்கோர் ஃபார் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனுஷனோட ஐக்கிய ஸ்கோரை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆக்சுவல் ஸ்கோர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இருக்கும் இல்லையா, இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ல வரக்கூடிய ஸ்கோரை போட்டுறணும், டிவைடட் பை நம்மளோட ஏஜை போடணும். ஸோ அப்போ இந்த ஏஜும் மேலே வந்து கீழே ஏஜ் இருக்கும், மேலே என்ன இருக்கணும் நம்ம எடுத்த இன்டெலிஜென்ஸ் ஸ்கோர் இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் வந்து நம்மளோட ஐக்யூவா இருக்குன்னு சொல்லிட்டு வெஷ்லர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் கொடுத்துருக்காரு. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸுக்கு ஸ்கேல்ஸ் டிஃப்ரெண்டா சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வெஷ்லர்ஸ் ப்ரீ ஸ்கூல் அண்ட் பிரைமரி ஸ்கேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க. இது யாருக்குன்னா ப்ரீ ஸ்கூல், அதாவது கிண்டர்காரன் குழந்தைங்களுக்கும் பிரைமரி ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்றது மாதிரி அவர் ஃப்ரேம் பண்ணணும் கொஸ்டின்ஸ், டாஸ்க் எல்லாமே அந்த வயசுக்கு என்ன கெப்பாசிட்டி பொட்டன்ஷியல் இருக்குமோ அதை தான் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஒரு ஆவரேஜ் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து அடல்ட் ஏஜ்ல 150 இருக்கு அப்படின்னா 120 இருக்கு அப்படின்னா அப்ப அவங்களுக்கு வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி, விஷுவல் ஸ்பேஷியல் எபிலிட்டி, வெர்பல் ரீசனிங் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே விஷயத்த அதே ஆவரேஜ்ல அடல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க என்ன மாதிரியான பொட்டன்ஷியல் ஸ்கில்ஸ் வச்சிருப்பாங்களோ அதவே நம்ம கிண்டர்கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ பிரைமரி கிட்ஸ் கிட்டயோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கான ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து வேறையா இருக்கும், வேற ஸ்கில்ஸா இருக்கும். அதை விட கம்மியான லெவல் ஸ்கில்ஸ் தேவையா இருந்தாலே உங்களுக்கு ஆவரேஜ் லெவல் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வயசுக்கு ஏற்ற ஸ்கில்ஸ் இருந்தா போதும். ஸோ அப்ப இவர் வந்து எந்த ஏஜ் குரூப்பை டெஸ்ட் பண்றதுக்கு பார்த்திருக்காரு இந்த ப்ரீ ஸ்கூல் அண்ட் பிரைமரி ஸ்கூல்லன்னு பார்த்தோம்னா 2 to 7 years வரைக்கும் இந்த ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணலாம். 7 yearsக்கு மேல இந்த ஸ்கேலை யூஸ் பண்ண முடியாது. ப்ரீ ஸ்கூல் பிரைமரி ஸ்கேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எதெல்லாம் டெஸ்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஃப்ளூயிட் ரீசனிங் டெஸ்ட் பண்ணுது, வெர்பல் ரீசனிங் டெஸ்ட் பண்ணுது, காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டிஸ், நியூமரிக்கல் எபிலிட்டிஸ் இது எல்லாமே அந்த வயசுக்கு ஏற்றது மாதிரி டெஸ்ட் பண்ணுது. அடுத்து வந்து வெஷ்லர் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன், இது பொதுவா சில்ட்ரன் முடிக்கிறாங்க. அப்ப இது எந்த ஏஜ் குரூப்புக்கு அப்படின்னா 6 to 16 years வரைக்குமே வந்து இந்த ஸ்கேல் நம்ம வந்து இன்டெலிஜென்ஸுக்கு டெஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து அடல்ட்டுக்கு இருக்கா 16 yearsக்கு அப்புறம் ஆயிடுச்சு, 17 வயசு ஆயிடுச்சு, 17 வயசுல இருந்து நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். எதை பார்க்கலாம் அப்படின்னா வெஷ்லர்ஸ் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேலை நம்ம பார்க்கலாம். இது வந்து 17 yearsல இருந்து அடல்ட் எந்த ஏஜ் குரூப்னாலும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்டெலிஜென்ஸ் அவங்க வயசுக்கு ஏற்றது மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க, செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம ரெஃபரன்சஸ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இதோட இண்டிவிஜுவல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து குரூப் டெஸ்ட். குரூப் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ரேவன்ஸ் ப்ராக்ரெசிவ் மேட்ரிக்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து மேட்ரிக்ஸஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் இருக்கும். அதை சால்வ் பண்றது தான் வந்து அதோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் 3 பிக்சர் கொடுத்துருவாங்க, 3 மேட்ரிக்ஸ், அதுல டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸ்ல 4 மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எந்த மேட்ரிக்ஸ் வந்து இதோட இந்த 3 முன்னாடி கொஸ்டின்ல இருக்கு இல்லையா அந்த மேட்ரிக்ஸோட ஒத்து போகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்படியே பண்ணிட்டு வரதா. இதுல எந்த ஒரு வெர்பல் ரீசனிங்
ரீசனிங்கோ, நியூமரிக்கல் சம்ஸ் கொடுத்து கேட்கறதோ, இந்த வேர்டுக்கு என்ன மீனிங், சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணு, இதுக்கு என்ன அர்த்தம், இப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வெர்பல் டெஸ்ட். ஸோ அப்ப நான் வெர்பல்னு சொல்லும் போது இது குரூப் அட்மினிஸ்டர் பண்ணலாம். இப்போ ஒரு ரூம்ல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு அந்த ரேவன்ஸ் ப்ராக்ரசிவ் மேட்ரிக்ஸ் புக்லெட்டை கொடுத்துட்டு நீங்க இதை பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ அப்ப வந்து எக்ஸ்பெரிமெண்டர் வந்து உட்காந்தே இருக்கணும்ன்ற, எல்லாரையும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அட் அ டைம்ல எல்லாருக்கும் கொடுத்து நம்ம நல்லா டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது ரேவன்ஸ் ப்ராக்ரசிவ் மேட்ரிக்ஸ் டெஸ்ட். எஸ்பெஷலி ஃப்ளூயிட் ரீசனிங்கை மெஷர் பண்றதுக்கு, அப்டிராக்ட் திங்கிங் எந்த அளவுக்கு இருக்கு, அதாவது ஸ்கூல்ல கத்துக்கிற விஷயங்கள் அல்லாது ஒரு மனுஷன் பொதுவாகவே இன்டெலிஜென்ட்டா இருப்பான் இல்லையா, அதை டெஸ்ட் பண்றதுதான் அந்த ரேவன்ஸ் ப்ராக்ரசிவ் மேட்ரிசஸ். அதுக்கப்புறம் வேர்பல் அண்ட் நான் வேர்பல் டெஸ்ட் இருக்கு. வேர்பல் டெஸ்ட்ல என்ன என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, லாங்குவேஜ் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, பெட்டரா வந்து ரீசனிங் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்களா, இது ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பாக்குறது, டெஸ்ட் பண்றது வந்து வேர்பல் இன்டெலிஜென்ஸ். நான் வேர்பல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லும் போது விஷுவல் இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி அனலைஸ் பண்றாங்க, ஒரு ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரி கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கொண்டு வராங்க, வேர்ட்ஸ் லாங்குவேஜ் இல்லாம ஒரு விஷயத்தை எப்படி சால்வ் பண்றாங்க, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா, இது எல்லாமே வந்து வேர்பல் நான் வேர்பல் டெஸ்ட்ல வந்து மெஷர் பண்றது. நெக்ஸ்ட் வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்ப ஐக்யூன்றது பார்த்துட்டோம், இன்டெலிஜென்ஸ்னா என்ன, நுண்ணறிவுனா என்னன்றத பார்த்துட்டோம். இப்ப ஏன் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, இது வந்து இப்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க எல்லாமே வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸும் ஹையா இருப்பாங்களா அப்படின்னா டவுட் தான். ஒருத்தனுக்கு வந்து வேர்பல் ரீசனிங் அதிகமா இருக்கும், ஃப்ளூயிட் ரீசனிங் அதிகமா இருக்கும், இயற்கையாவே வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஆளா இருப்பாங்க. ஆனா மனிதர்களோட டீல் பண்ண தெரியுதா, மத்தவங்களோட இமோஷன்ஸை புரிஞ்சுக்க தெரியுதா, நம்மளோட இமோஷன்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண தெரியுதா, இதெல்லாம் பாக்குறது வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்போ ஒருத்தனுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கும், இது கேரண்டி. அதே இது ஒருத்தவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னா சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா தான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஸ்கூல்ல கத்துக்கிற நாலேஜை வச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து மற்றவங்களோட மனசை படிக்க தெரியும், இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியும், கோஆர்டினேட் பண்ண தெரியும், மற்றவங்களோட இமோஷன்ஸை மேனேஜ் பண்ண தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது கிடையாது. இப்போ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்றதை பார்த்துடலாம். இது வந்து டேனியல் கோல்ட்மேன் தான் அந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு 5 விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த 5 இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அந்த மனிதர்களுக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன அப்படின்னா, நோயிங் ஒன்ஸ் ஓன் இமோஷன். என்னோட இமோஷன்ஸை நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களோட அதை தெரியறதை விட ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ட்ரிகரிங்கான சுச்சுவேஷன்ல எப்படி நான் ஆக்ட் பண்ணுவேன், எனக்கு ஒரு சங்கடம் தரக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து நான் சேடா இருப்பேனா, இல்ல அதை வந்து சேலஞ்சிங்கா எடுத்துட்டு அதுல இருந்து நான் வெளியே வருவேனா, யாரோ ஒருத்தவங்க என்ன வந்து கேலி பண்ணி பேசிட்டாங்க, ட்ரிகரிங்கா இருக்கு எனக்கு அந்த சைன்ஸ், அப்ப நான் அவங்க மேல கோவப்படுவேனா, இல்ல அவங்கள ஃபர்கிவ் பண்ணிட்டு போயிருவேனா. அப்ப இந்த மாதிரி நான் எந்த விஷயத்துக்கு எப்படி நான் இமோஷன்ஸ் கொடுப்பேன், எந்த விஷயம்லாம் என்ன ட்ரிகர் பண்ணும், அப்ப என் பவர் யார்கிட்ட இருக்கு, என்னால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இதை பத்தின ஒரு நாலேஜ், செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிறதா வந்து நோயிங் ஒன்ஸ் இமோஷன்ஸ். அதுக்கப்புறம் மேனேஜிங் எமோஷன்ஸ், உணர்ச்சிகளை நிர்வகித்தல்னு சொல்றாங்க. சோ மேனேஜ் எப்படி பண்றது, எந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் ட்ரிகரிங்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம், அப்ப ட்ரிகர் ஆயிரும். ட்ரிகர் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கேற்றது மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளை பண்றது, நமக்கு நாமளே இம்ப்ளை பண்ணிக்கிறது. ஸோ அப்போ அவங்க ட்ரிகர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அட்டென்ஷன் பே பண்ணாம இருக்கிறது, இல்லையா பே பண்ணிட்டு நான் அப்படி கிடையாது எனக்கு என்ன பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது, மேனேஜ் பண்றது. கண்ட்ரோல்ன்றது வந்து அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், பட் மேனேஜ் பண்ண தெரியும் நமக்கு. அடுத்து தேர்ட் வந்து மோட்டிவேட்டிங் ஒன் செல்ஃப். இந்த மோட்டிவேஷன் ஏன் இமோஷன்ஸ்குள்ள வருது அப்படின்னா, இந்த மோட்டிவேஷன்ஸை வச்சுதான் நம்ம பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்து கோ த்ரூ பண்றோமா, நெகட்டிவ் எமோஷன்ஸ் கோ த்ரூ பண்றோமான்றது வந்து டிசைட் ஆகும். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து எந்த மாதிரி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோமோ அது கண்டிப்பா நம்மளோட மோட்டிவேஷன்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல மோட்டிவேட்டிங் ஒன் செல்ஃப்ன்றது வந்து எப்ப இருக்கும்னா, நம்மளோட இமோஷன்ஸை கட்டுப்படுத்தி சேடான விஷயங்களை யோசிக்காம, ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்காம ஃபியூச்சர் கோலை நோக்கி நம்மளை ஓட வைக்கிறது. அப்ப அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம மோட்டிவேஷனாவே ஃபீல் பண்ண மாட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் நம்ம கோலை நோக்கி ஓட மாட்டோம், ரொம்ப கவலையா இருந்தாலும் நம்ம கோலை நோக்கி ஓட மாட்டோம். அப்ப இந்த 2 இமோஷன்ஸையும் மேனேஜ் பண்ணாதான் ஒருத்தவங்களை நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ மோட்டிவேட்டிங் ஒன் செல்ஃப்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் ஆஃப் சோஷியல் இன்டெலிஜென்ஸ், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரெகக்னைசிங் எமோஷன்ஸ் இன் அதர்ஸ். இப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மள நல்லா மோட்டிவேட் பண்றோம், நம்மள மேனேஜ் பண்ணிக்கிறோம்.
அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்ல இருக்கோம். மேன் இஸ் சோஷியல் பீயிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப சோஷியல் என்விரான்மெண்ட்ல நம்ம இருக்கும்போது மத்தவங்களோட இமோஷன்ஸையும் நம்மளால படிக்கிறதுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அப்ப நம்ம ஒரு சோகமா இருக்கும்போது எந்த மாதிரியான ஜெஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்றோன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஃப்ரெண்டோ, ஃபேமிலி மெம்பர்ஸோ, இல்ல நெய்பர்ஸோ, கொலீக்ஸோ அவங்க சோகமா இருக்கும்போது எந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்ப இந்த ஜெஸ்டருக்கு என்ன மீனிங், இந்த ஜெஸ்டருக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம், இந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா சோகமா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும், ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஹேண்டிலிங் ரிலேஷன்ஷிப்ஸ். ஹேண்டிலிங் ரிலேஷன்ஷிப் தான் அல்டிமேட் கோலா இருக்கும். இதெல்லாம் இருக்கு, ஆனா என்னால ரிலேஷன் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து அது அப்ப எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த இமோஷன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றது, மேனேஜ் பண்றது, மத்தவங்களோட இமோஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது, இது மூலியமா நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஃபர்தரா ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தாலுமே இமோஷன்ஸை ப்ராப்பரா டீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ அப்போ ஹேண்ட்லிங் இமோஷன்ஸ் வந்து மோர் ஆஃப் பாசிட்டிவ் வேஸ்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இது இப்போ ரீசெண்டா இன்க்ளூட் ஆனதுதான். இது என்ன இந்த கான்செப்ட் அப்படின்னா, நம்மளை எப்படி மத்தவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றது, எந்த இடத்துல நம்மள எப்படி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்ப வந்து ஆஃபீஸ்ல இருக்கிற மாதிரியே ஃபேமிலிலயும் இருக்க முடியாது. அப்ப ஃபேமிலில நம்மள எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஆஃபீஸ்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஹையர் அத்தாரிட்டி கிட்ட எப்படி போகும்போது எப்படி நம்மள எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இது எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஆசஸ்குள்ள வரும். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் அண்ட் ரிலேட் வித் தம். மத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும். மத்தவங்க ஒவ்வொரு சூழ்நிலையில எப்படி நடக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் டைம்ல ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்த உடனே லிபரலா இருக்காங்க, நல்லா ஜாலி டைப்பா இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த செட்டிங் ஏத்தது மாதிரி அவங்களோட செல்ஃப் பிரசன்டேஷனை மாத்துறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னைய பிடிக்கல அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க, என்னை பார்த்து ஜெலஸ் ஆகுறாங்க அதனாலதான் எனக்கு நிறைய டாஸ்க் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நம்ம தப்பா வந்து யோசிக்க கூடாது. அப்ப அவங்களையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க எடுக்கிற ரோல்ஸையும் நம்மளால இன்டர்பிரட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கோப் வித் டெய்லி டிமாண்ட்ஸ். டெய்லி டிமாண்ட்ஸ்னு சொல்லும் போது டெய்லி நம்ம யாரோட உரையாடிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட சோஷியல் என்விரான்மெண்ட்ல தான் உரையாடிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, கொலீக்ஸோ, யாரோ மனிதர்களோட தான் நம்மளோட உரையாடல் இருக்கு. ஸோ அப்போ அந்த உரையாடும் போது சில நேரம் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல சங்கடங்கள் வரலாம், சண்டைகள் வரலாம், சச்சரவுகள் வரலாம். அதை எப்படி டீல் பண்ணி போறது, மத்தவங்களுக்கு நம்மளோட ஸ்டாண்டை எப்படி புரிய வைக்கிறது. ஏன்னா எல்லா டைமும் மத்தவங்க சொல்றதை நம்ம அக்ரி பண்ண முடியாது. அப்ப நம்ம ஸ்டாண்டை எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாதிரி நான் பாயிண்ட்ஸ் வந்து ரிஸ்டோர் பண்றது, இந்த பிரச்சனையை டீல் பண்றதுக்கு நான் எப்படி மேனேஜர் கிட்டயோ இல்ல சிஓ கிட்டயோ நான் எப்படி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிறது வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வரும். அடுத்து வந்து பர்சனாலிட்டி. இது தனி யூனிட் 6. பர்சனாலிட்டினா என்ன அப்படின்னா ஆளுமை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்ப இந்த ஆளுமை எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கும். எந்தெந்த விஷயத்துல கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங், ஃபீலிங் அண்ட் பிஹேவிங். ஒருத்தவங்க யோசிக்கிற சிந்தனையிலையும் அவங்க உணர்ச்சிகள்லையும் அவங்களோட செயல்களிலும் இருக்கக்கூடிய தனித்துவமான வேறுபாடு தான் பர்சனாலிட்டின்னு சொல்றோம். அப்ப பர்சனாலிட்டி எல்லாருக்கும் யூனிக்கான்னு கேட்டா ஆமா, கண்டிப்பா எல்லாருக்குமே யூனிக். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டி பேட்டர்ன்ஸ் இருக்கும். ரொம்ப மாறுபடாது, பட் மைனர் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டியில நிறைய தியரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தியரிஸ்டும் வந்து ஹியூமன் நேச்சரை ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்திருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க அப்படின்னா, ஃப்ராய்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து மனிதர்கள் ஆக்ட் ஆகுறது வந்து சைல்டுஹுட்டை வச்சுதான் சொல்லுவார். ராஜர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதர்கள் ஆக்ட் ஆகுறது வந்து அவங்களோட இப்ப இருக்க கரண்ட் பிரச்சனை, அவனுக்கு டீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாதனாலதான் மென்டல் இல்னஸ் வருது, அது மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களால வாழ்க்கையை நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்டா பேசுவாரு. ஸோ அப்போ ஒவ்வொரு தியரிஸ்டும் ஒவ்வொரு விதமா மனுஷங்களை பார்த்திருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்திருக்காங்க அப்படின்னா சைக்கோ அனாலிட்டிக் தியரி தான் ஃபேமஸ் தியரி, முத வந்ததும் கூட. ஸோ இது வந்து ஃப்ராய்ட் சஜஸ்ட் பண்ணது. அது அவங்களை ஃபாலோ பண்ணி ஆட்லரு, இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து சஜஸ்ட் பண்ணிருப்பாரு. 5 ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஓரல் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. ஓரல் ஸ்டேஜ்ல வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்னா மவுத் சக்கிங், ஸ்வாலோவிங். அந்த குழந்தைங்க வந்து பிறந்ததுல இருந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கிறது வந்து ஓரல் ஸ்டேஜ். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துலதான் வந்து ஈகோ டெவலப் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃப்ராய்டோட கான்செப்ட்ல நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. ஸோ ஈகோ டெவலப் ஆகுறது வந்து ஓரல் அண்ட் ஆனல் ஸ்டேஜ்ல டெவலப் ஆகும். ஆனல் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படின்னா வித் ஹோல்டிங் அண்ட் எக்ஸ்பெல்லிங் ஃபேஸஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல அவங்களோட அந்த டாய்லெட் ட்ரைனிங் பிஹேவியர் வந்து ட்ரெயின் ஆகும். ப்ராப்பரான டாய்லெட் ட்ரைனிங் இருந்துச்சு அந்த குழந்தைங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க டிசிப்ளின்டு சைல்டா வருவாங்க அடல்ட் ஏஜ்ல. அதே இது அன்ப்ராப்பர் அன்யூஷுவலான டாய்லெட் ட்ரைனிங் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் டிஸ்ஒபீடியன்ட்டா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஈகோ வந்து டெவலப் ஆகுதுன்னு ஃப்ராய்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேலிக் ஸ்டேஜ்.
பேலிக் ஸ்டேஜ்ல வந்து இங்க வந்து செக்ஷுவல் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி செக்ஷுவல் ஐடென்டிட்டி டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜா இருக்கு. அடுத்து வந்து லேட்டன்ட் ஸ்டேஜ். லேட்டன்ட் ஸ்டேஜ்ல வந்து லிட்டில் ஆர் நோ செக்ஷுவல் மோட்டிவேஷன் பிரசன்ட். இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் டாஸ்க் ஓரியன்டட் ஐடென்டிட்டி ஓரியன்டா நம்ம போயிருவோம். ஸோ அப்ப இங்க இந்த இடத்துல சூப்பர் ஈகோ டெவலப் ஆகுது. அடுத்து ஜெனிட்டல் ஸ்டேஜ். ஜெனிட்டல் ஸ்டேஜ்ல வந்து ப்ராப்பரான ஒரு செக்ஷுவல் ஐடென்டிட்டி நமக்கு கிடைச்சிடும். நம்ம யாரு, எந்த ஜெண்டர்ல இருக்கிறோம், எப்படி ஆக்ட் பண்ணணும், சொசைட்டி நம்மளை எப்படி ஆக்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஸோ இந்த லாஸ்ட் 3 ஸ்டேஜஸ்ல வந்து சூப்பர் ஈகோ டெவலப் ஆகுது. சூப்பர் ஈகோன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னன்னா கன்சைன்ஸ் சொல்லுவோம். மனசாட்சி சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த கன்சைன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, சொசைட்டியல் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் வச்சு ஆக்ட் ஆகுது. நான் இப்படிதான் நடக்கணும், இந்த மாதிரி தான் நான் பேசணும். ஒரு பையன் அப்படின்னா படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போகணும். ஒரு பொண்ணு அப்படின்னா இந்த 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 பர்டிகுலர் இது ஏஜ்க்குள்ள வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னா அதை வந்து நம்மளோட மைண்ட்ல ஏத்தி வைக்கிறது அந்த சூப்பர் ஈகோ. ஸோ அப்ப இது எப்படி டெவலப் ஆகுது, என்விரான்மெண்டல் இன்ஃபுளுசஸ் அதே மாதிரி ஹெரிடிட்டரி இதை வச்சு டெவலப் ஆகுது. அடுத்து ஆல்ஃபர் ஆட்லரோட இண்டிவிஜுவலிஸ்டிக் சைக்காலஜி. இதுவுமே நமக்கு வந்து சைக்கோ அனாலிட்டிக் கீழே தான் வரும். இவங்கெல்லாம் வந்து நியோ ஃப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ராய்டை வந்து அவரோட கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்றவங்க. ஸோ இதுல வந்து இவர் மெயின் என்ன சொல்லியிருப்பாருன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை வச்சுதான் ஒருத்தரோட பர்சனாலிட்டி டிஃபைன் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு. அது ஏன் இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டின்னு சொல்றாங்கன்னா இப்போ ஒருத்தவங்க நம்ம இன்ஃபீரியரா இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நம்மளோட சோஷியல் என்விரான்மெண்ட்ல எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, நான் வந்து ஒர்த்லெஸ், நான் வந்து எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பிலீவ் பண்ணும்போது ரொம்ப ரிசர்வ்ட் ஆயிருவாங்க. அவ்வளவா அவங்களால சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. லைக் நார்மலா அவங்களால சஸ்டெயின் ஆகுறதே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது எந்த ஒரு டாஸ்க்குமே எடுத்து பண்ணணுன்ற ஒரு இது வராது. மத்தவங்க அவங்கள வந்து அடக்கி ஆழ்ந்தாலுமே வந்து ஓகே எனக்கு இப்படியே நான் இருந்துக்கிறேன், ஒரு பாஸ்க்கு கீழே இருந்துக்கிறேன், நான் பவர்ஃபுல்லா இன்னொருத்தவங்க ரூல் பண்ணா எனக்கு ஓகே தான்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பீப்புள். அதே இது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா மத்தவங்கள நம்ம ஆர்டர் பண்ணணும், மத்தவங்க நம்ம ரூல் பண்ணணும், பவர் நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றது அந்த கான்செப்ட் வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பீப்புளுக்கு இருக்கும். அப்ப அவங்க எப்படி பண்ணுவாங்க, எல்லா டாஸ்கையும் அவங்களே எடுத்து பண்ணணும்னு நினைப்பாங்க. எப்ப பாரு கான்ஸ்டன்டா என்விரான்மெண்ட்ல ஆக்ட் ஆகிட்டே இருக்கணும், மத்தவங்களுக்கு நம்ம இருக்கிறோன்றது தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையிலேயே ஆக்ட் ஆவாங்க. சோ அப்போ இவங்க செயல் எல்லாமே என்னமாகுது, எதை குறிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட காம்ப்ளெக்ஸ். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடா பிஹேவியர் இருக்கு, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா இது ரிலேட்டடா பிஹேவியர் இருக்கு. சோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் தான் ஒருத்தனோட திங்கிங்கையும் ஃபீலிங்கையும் பிஹேவியரையும் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். இந்த திங்கிங் ஃபீலிங் பிஹேவியர் எல்லாம் என்னது, பர்சனாலிட்டின்னு படிச்சோம் இல்லையா. அப்ப இந்த 3 விஷயமே எதை குறிச்சு டிஃபைன் பண்ணப்படுது, இந்த பர்சனாலிட்டின்றது எதை குறிச்சு டிஃபைன் பண்ணப்படுது அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அடுத்து மெயினான ஒரு கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிப்ளிங் ரிவல்ரின்னு சொல்றாங்க. சிப்ளிங் ரிவல்ரின்றது என்ன அப்படின்னா குழந்தைங்க வந்து இப்ப 2 குழந்தைங்க அந்த ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் போது பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை மேலதான் இருக்கும். தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே அன்பை வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட அந்த குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு. அதே இது செகண்டா ஒரு குழந்தை வருது அப்படின்னா அந்த அட்டென்ஷன் வந்து அம்மா அப்பாவோட அட்டென்ஷன், ஃபேமிலியோட அட்டென்ஷன் வந்து அந்த குழந்தைங்க போகும். ஏன்னா அது வந்து ஒரு வீக்கர் பீயிங். கான்ஸ்டன்டா நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாதான் அவங்களால வந்து அந்த என்விரான்மெண்ட்ல சஸ்டெயின் ஆக முடியும். அப்ப அல்டிமேட்டா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அங்க ஃபோக்கஸ் பண்ணும். அப்ப இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு த்ரோன் அவுட் ஃபீல் வரும். வந்து ஒரு உச்சத்துல வச்சுட்டு ஒரு கிரவுண்ட் ஸ்டேஜ்ல வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம தூக்கி எறியப்பட்டுட்டோம், நம்ம த்ரோன்ல இருந்து நம்மளோட ராஜ்யத்துல இருந்து நம்ம தூக்கி எறியப்பட்டுட்டோம்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாலஜி கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் ஆகும்போது கோவம் எல்லாம் யார் மேல வரும் அப்படின்னா அந்த 2வது குழந்தை மேல வரும்னு ஆட்லர் சொல்றாரு. ஸோ வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த சிப்ளிங் ரிவல்ரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு வந்து டெவலப் ஆயிருது. ஃபர்ஸ்ட் சைல்டு டெவலப் ஆகி அது வாழ்க்கை ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னா அந்த 2வது குழந்தை நம்ம அம்மா அப்பா மனசுல இடம் பிடிச்சிருச்சுல, அதே இடத்த நம்மளும் பிடிக்கணும், நம்ம முன்னாடி எப்படி நம்ம அம்மா அப்பாக்கு இம்பார்ட்டண்டா இருந்தோமோ அதே மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லா நம்ம அதை குறிச்சு ஓடிட்டே இருப்போம். அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னே நம்ம ஓடிட்டு இருப்போம். ஆக்சுவலா 2 பேருக்கும் லைக் பேரண்ட்ஸோட லவ் அண்ட் சப்போர்ட் கேர் வந்து இருக்கும். ஆனா இந்த குழந்தைங்க வந்து அப்படி பர்சீவ் பண்றது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ஷன் ஃபுல்லா அவங்க வாங்கிட்டு இப்ப பாதி அட்டென்ஷன் தான் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு போது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. ஸோ அப்ப இந்த சிப்ளிங் வாழ்ற தம்பியை பீட் பண்ணணும் இல்ல தங்கச்சியை பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்ட் ஆகுறது வந்து லைஃப் லாங் அவங்க பிஹேவியராகவே மாறிடுது, அவங்க பர்சனாலிட்டியாவே மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பர்த் ஆர்டர் வந்து இதோட இன்ஃபுளுன்ஸ் தான். பர்த் ஆர்டர் வச்சுதான் சிப்ளிங் ரிவல்ரியே வருது. ஸோ இது ஆட்லரோட கான்செப்ட்.
அடுத்து வந்து சைக்கோ அனாலிட்டிக் முடிஞ்சிருச்சு. இப்போ ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் டு பர்சனாலிட்டின்னு சொல்றாங்க. ஹியூமனிஸ்டிக்னு சொல்லும்போது இது மனிதநேய அணுகுமுறை அப்படின்னு சொல்றோம். இதுல ஃபேமஸா யார் இருப்பாங்க அப்படின்னா மாஸ்லோவும் ராஜர்ஸும் இருப்பாங்க. மாஸ்லோ வந்து ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தியரி சஜஸ்ட் பண்ணியிருப்பார். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைஸ் ஆகணும். எல்லா ஹியூமன்ஸுக்குமே வந்து அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் டெண்டன்சி இருக்கு. இதை எப்படி அட்டைன் பண்றோம் அப்படின்றத வந்து ஒரு ஸ்டெப்ஸா அவர் விளக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிசியலாஜிக்கல் நீட்ஸ். இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்து உடனே நம்ம அடைஞ்சிட முடியாது. சடன் நீட்ஸ் நம்மளால ஃபுல்ஃபில் பண்றது மூலியமா தான் அடைய முடியும். அதுல எப்படி ஃபர்ஸ்ட் அடையிறது அப்படின்னா வந்து தங்குறதுக்கோ லைக் உணவோ உடையோ லைக் வாட்டரோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு நீட் அந்த நெசசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அடைய முடியாது. பிசிக்கல் நீட்ஸ் எல்லாமே நம்மளால வந்து ஃபுல்ஃபில் பண்ணப்படணும். அதுக்கு அடுத்து என்ன யோசிப்போம் அப்படின்னா சேஃப்டி நீட்ஸ் யோசிப்போம். நல்ல வேலை இருக்கணும், பர்சனல் செக்யூரிட்டி இருக்கணும், தங்குறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்கணும், என்னோட அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் வந்து உருவாக்கி வச்சுட்டு போகணும். இப்படி எல்லாம் யோசிக்கிற வந்து சேஃப்டி நீட்ஸ். ஸோ அப்போ பிசிக்கல் நீட்ஸ் இருக்கு, சாப்பாடுக்கு குறையில, மாசம் வருமானம் வருது, நல்ல ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அடுத்து வந்து என் குழந்தைங்களுக்கு நான் என்ன சேர்த்து வைக்க போறேன், என்னோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு, நிரந்தர வேலையா இது. ஸோ அப்ப அது குறிச்சு பேச ஆரம்பிப்போம். இது ரெண்டும் அட்டைன் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து லவ் அண்ட் பிலாங்கிங். எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு வேணும், நல்ல ஒரு ஃபேமிலி வேணும், நல்ல ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொந்தங்களை உருவாக்க ஆரம்பிப்போம். அதுக்கு அடுத்து இதுவும் அட்டைன் ஆயிருச்சு அப்படின்னா செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நான் யாரு, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட சுயமரியாதை என்ன, இதெல்லாம் லைக் டிஃபைன் பண்ண ஆரம்பிப்போம். சப்போஸ் சொசைட்டில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா செல்ஃப் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த எஸ்டீம் நம்மளை பத்தி நம்மளே டிஃபைன் பண்ணிட்டோம். நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் தெரியுது, எதுல எனக்கு பெட்டரா ரிசோர்சஸ் இருக்குன்றது தெரியுது. எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து டீல் பண்ணிட்டு அடுத்து போகக்கூடிய ஸ்டேஜ் தான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்றாங்க. இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா desire to become the most that one can be. என்னோட பொட்டன்ஷியலை ஃபுல்லா அடைகிறது தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இப்போ இன்னொருத்தவங்களும் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அடைஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்க வந்து ஹையஸ்ட் லெவல்ல ரொம்ப வந்து சுப்ரீம் பீயிங்கா இருப்பாங்க. அவங்க லெவலுக்கே நான் அடையணுமான்றது கிடையாது. எனக்கு எந்த லெவல் இருக்கோ, பீக் லெவல் இருக்கோ அந்த அளவுக்கு நான் அடைஞ்சா போதும். ஸோ அதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அடையும் போது நம்ம கிரியேட்டிவ் ஆயிருவோம், மத்தவங்கள நம்புவோம், ட்ரஸ்ட் வைப்போம். அதே மாதிரி ஜெலஸா இருக்க மாட்டோம், மத்தவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து ஜெலஸா இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து கிரியேட்டிவா நம்ம ஐடியாஸ் வந்து ஜெனரேட் பண்ணுவோம், பீஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட என்விரான்மெண்ட், காமன் கம்போஸ்டா இருப்போம். இந்த மாதிரியான ஒரு ஹைலி ஹியூமன் பீயிங், சுப்ரீம் பீயிங் நேச்சரோட இருக்கிறதா வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்கா நம்ம பார்க்க கூடாது. ஹியூமன் பீயிங்கோட நல்ல எல்லா விதமான நல்ல குணங்களையும் அடைந்திருக்கிறதா வந்து இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜர்ஸ் வந்து மெயினா ஒரே ஒரு ஐடியாலஜி வச்சுதான் ஆக்ட் பண்ணுவார். அதாவது நம்மளோட செல்ஃப், நம்ம யாருன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம யாரா உருவாக்கப்படணும்னு இந்த சொசைட்டி நினைக்குதோ இது ரெண்டுமே ஒத்து போச்சுன்னா பிரச்சனையே இல்லை. எப்ப அந்த சொசைட்டி நம்ம யாரா வரணும்னு நினைக்கிறதுக்கும் நம்ம யாருன்ற அந்த ஆக்சுவல் செல்ஃபுக்கும் டிஃபரன்ஸ் வருதோ அப்பதான் நமக்கு எல்லா விதமான மென்டல் இல்னஸ் வருதுன்னு சொல்றாரு ராஜர்ஸ். இந்த இன்கான்குரன்ஸ்ன்றது என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் இமேஜ் இருக்கு, அதே மாதிரி ஐடியல் செல்ஃப், அதாவது ரியல் செல்ஃப் ஐடியல் செல்ஃப்னு சொல்லுவாங்க. செல்ஃப் இமேஜ் வந்து ரியல் செல்ஃப்னு சொல்றோம். அப்ப ரியல் செல்ஃப்னா என்ன அர்த்தம்னா நான் உண்மையில யாரு, எனக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கு, என்ன டேலண்ட் இருக்கு, எது வரும் வராது, இது நான். ஐடியல் செல்ஃப்னா இந்த உலகம் என்ன எப்படி பாக்குது, இந்த விஷயம் எனக்கு வரும்னு பாக்குது, ஆனா எனக்கு அந்த விஷயமே வராது, ஆனா இந்த உலகம் வருதுன்னு எனக்கு சொல்றதுக்காண்டி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதோம்னா அது ஐடியல் செல்ஃப். ஸோ அப்ப இந்த இடத்துல இன்கான்குரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த பொட்டன்ஷியல் நம்ம கிட்ட இல்ல, ஆனா அந்த உலகம் நம்ம கிட்ட இருக்குன்னு நம்புறதுனால நம்ம கிரியேட் பண்ணி ஓடிட்டு இருக்கோம். அப்ப எத்தனை நாளைக்கு போட முடியும், அந்த பொட்டன்ஷியல் நமக்கு இல்ல, ரிசோர்ஸஸே இல்லாத போது நம்மளால அந்த டாஸ்க் எஃபிஷியன்டா பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஓடவுமே தவிர்த்து அதுல நல்ல எக்ஸலா பெரிய ஆளா வரணும் அப்படின்னா கண்டிப்பா வர முடியாது. அப்ப அது இன்கான்குரன்ஸ் இருக்கு. இதை எப்படி நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்னா சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்றதும் நம்ம என்னவா இருக்கோன்றதும் வந்து ஒத்து போகணும். அப்ப நான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸ்ல எல்லாம் வந்து எக்ஸல் இருக்கேன் அப்படின்னா அதுதான் அந்த சொசைட்டி நம்பருமே தவிர்த்து நான் எக்ஸல் ஆகாத ஸ்கில்ஸ்ல என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இமேஜ் இவங்க அதுல நல்ல பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டி நம்புறது மூலியமா நம்ம அதை எடுத்து பண்ணோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றாங்க. அதே இது நமக்கு அந்த ஸ்கில் இருக்கு, சொசைட்டி யோசிக்கிறதும் நம்ம யோசிக்கிறதும் ஒன்னா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த கான்குவென்ஸ் இருக்கும், நம்மளால பெட்டரா வந்து செல்ஃபை டீல் பண்ணி போக முடியும். இங்க வந்து இந்த மாதிரி இன்கான்குரன்ஸ் இருக்கும் போது
த்ரீ சேஃப் என்விரான்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்றாரு. சேஃப் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாரு ராஜர்ஸ் இன் கவுன்சிலிங் செட்டிங். ஒரு கவுன்சிலிங் வந்து இந்த பிரச்சனையோட வராங்க. இன்கான்குருவன்ஸ் பிட்வீன் ரியல் செல்ஃப் அண்ட் ஐடியல் செல்ஃப் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட கவுன்சிலிங் வரும்போது அந்த கவுன்சிலர் வந்து ஒரு 3 விஷயத்தை எம்பசைஸ் பண்ணணும். வேற எதுவுமே இந்த கவுன்சிலிங்ல பண்ண தேவையில்லை. இந்த 3 விஷயம் மட்டும் பண்ணணும்னு சொல்றாரு ராஜர்ஸ். சோ அவர் தியரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எம்பத்தி. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, சொசைட்டியை பத்தி ஏன் நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும். சோ அது எம்பத்தி. அடுத்து வந்து ஜென்யூனா அவங்களோட ஸ்டோரியவோ அவங்களோட இஷ்யூவோ நம்ம கேட்கணும். நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதை அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம வந்து அது சரியில்லை, நீங்க பண்ற பாத் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா அது கவுன்சிலியா போயிட்டாங்களே, நம்ம கிட்ட வந்து கவுன்சிலிங் எடுக்கல வந்திருக்காங்க, இவங்கள போய் நம்ம வந்து நீங்க தப்பான வரல போறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னோம்னா வராம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஜென்யூன்னஸை நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட்னா என்னன்னா அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணலையோ irrespective ஆஃப் வாட் தே ஆர் டூயிங். ஸோ அப்ப என்ன எது வந்து நம்ம அந்த கவுன்சிலிங்க்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, இல்லை நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, ஆனா அவங்கள அஸ் அ பர்சனா மதிக்கிறது, அவங்களுக்கான ஒரு லவ் அண்ட் கைண்ட்னஸ் நம்ம கொடுக்கறது. இதான் வந்து அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். இது 3மே வந்து மனிதர்களுக்கு லேக் ஆகுறதுனாலதான் இந்த ஐடியல் செல்ஃபுக்கும் ரியல் செல்ஃபுக்கும் இன்கான்குரன்ஸ் வருது, தூரம் ஏற்படுது. இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா கான்குருவன்ஸ் இருக்கும்னு ராஜர்ஸ் சொல்றாரு. அடுத்து வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டியில என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ரிப்போர்ட் மெஷர்ஸ் பார்க்க போறோம். செல்ஃப் ரிப்போர்ட்னா சடன் கொஸ்டின்ஸ் இருக்கும், செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்மளே ரீட் பண்ணி இதுல எந்த ஆப்ஷன் எனக்கு பெஸ்டா சூட் ஆகும் அப்படின்ற அந்த ஆப்ஷனை டிக் பண்றது. இதுதான் செல்ஃப் ரிப்போர்ட் மெஷர்ஸ், சுய அறிக்கை நடவடிக்கைகள். ஸோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ப்ரிடாமினண்டா இருக்கிறது வந்து 2 தான். ஐசங் பர்சனாலிட்டி கொஸ்டினர். இது வந்து ஷார்ட்டா இருக்கும், 5 விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயங்களை வந்து நம்ம பண்றது மூலியமா இந்த 5 பர்சனாலிட்டியில எந்த பர்சனாலிட்டி உங்களோடதுன்றதை நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். ஐசங் பர்சனாலிட்டி கொஸ்டினர். அதுக்கப்புறம் 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் கொஸ்டின் சொல்லுவாங்க, 16PFன்னு ஷார்ட்டா சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா 16 விதமான இன்டெலிஜென்ஸ் டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கு அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங்கோட எக்ஸ்ட்ரீம் எண்டையும் கொடுத்துருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்கோட லீஸ்ட் எண்டையும் கொடுத்துருப்பாங்க. 0ல இருந்து 10 வரைக்கும் அந்த ஸ்கோர் போகும். இப்போ ஹார்ட் ஒர்க்கிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த லெவல்ல இருக்கோம், 0ல இருக்கோமா, 3ல இருக்கிறோமா, இல்ல 10ல இருக்கோமா, எந்த லெவல்ல இருக்கோம். அப்போ 16 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். 16 விதத்துலயும் நான் எந்த இடத்துல நிக்கிறேன், அந்த 10ல நான் எந்த பாயிண்ட்ல நிக்கிறேன்ற முதற்கொண்டு நமக்கு தெரியும். இதே ஐசங்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் குவாலிட்டி இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். பட் எந்த அளவுக்கு இருக்கு என்னுள்ள அப்படின்றது வந்து தெரியாது. 16PFல அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுல 100 and something கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து செல்ஃப் ரிப்போர்ட் பண்றது மூலியமா நம்மளால வந்து 16 ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ்ல வந்து எந்த லெவல்ல நம்மளோட பிஹேவியர் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குன்றத, பர்சனாலிட்டி இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா மெயினா வந்து 3 விஷயம் தான். ரோஷாக் டெஸ்ட், தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். ரோஷாக் டெஸ்ட்னு சொல்லும் போது அதை இங்க் பிளாக் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஜெக்டிவ் டெஸ்டிக்னா என்னன்னு சொல்லிடுறேன். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்னா என்னன்னா அப்டிராக்டான ஒரு கான்செப்டை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அப்டிராக்டா இருக்கும், அதுக்கு சரியான வடிவங்கள் இருக்காது, சரியான இதுதான் மீனிங் அப்படின்றது இருக்காது. ரொம்ப வந்து அந்த இமேஜஸோ அவங்க கொடுக்குற அந்த டூலோ வந்து ரொம்ப விவிடா இருக்கும், அதாவது அன்கிளியரா இருக்கும். ஸோ அன்கிளியரா இருக்கும் போது நம்ம அதை எப்படி பர்சீவ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட பர்சனாலிட்டியை டிசைட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விவிடுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இப்ப மேகங்கள் வந்து ஒவ்வொரு விதமா உருவெடுக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு மேகம் வந்து முயலா தெரியலாம், இன்னொருத்தவங்களுக்கு அது வந்து ஒரு புலியா தெரியலாம், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு டாகா தெரியலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா வாசி பண்ணுவோம். ஆனா அதுக்கு ஒரு உருவம்ன்றது வந்து அவ்வளவு எக்ஸாக்டா கிடையாது, நம்ம பாக்குற விதம். அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒருத்தவங்க முயலா பாக்குறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அவங்க வச்சிருக்காங்க பர்சனாலிட்டியா. இன்னொருத்தவங்க அது ஒரு புலியா பர்சீவ் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த புலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இவங்களுக்கு இருக்கு, அதனாலதான் அவங்க பாக்குறதும் அப்படி இருக்கு. இதுக்கு பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா நம்ம எப்படியோ அப்படிதான் என்விரான்மெண்ட்டை பார்ப்போம். இப்போ ஒருத்தவங்களை குறிச்சு நம்ம ஜெலஸா ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட வெற்றியை குறிச்சு ஜெலஸா ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இல்லைன்னு அர்த்தம்.
இல்லாதனால அந்த ஜெலஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதே இது ஒருத்தவங்கள வந்து இவங்க எப்ப பாரு கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. இவங்க எதுக்குமே லாயக்கு இல்ல அப்படின்னு அவங்கள குறிச்சு அந்த ஜெலஸ் ஃபீலிங்ல இருக்கு அப்படின்னா, நம்ம அப்படி இருக்கோம்னு அர்த்தம். நம்ம எப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டு எந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்லயுமே வந்து எக்ஸல் ஆகாம இருக்கோம். அதே இத மத்தவங்கள பார்க்கும்போது, நமக்கு இந்த விஷயம் இருக்கே அப்படின்றத ரியலைஸ் பண்ணாம, அத அப்படியே மத்தவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ணிர்றோம். அதுதான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு வொர்க் என்விரான்மென்ட்ல வந்து ஒருத்தவங்கள பத்தி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. என்னன்னா, இவங்க வந்து சரியா வேலை பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து லைக் டாஸ்க் ஓரியன்டடா வொர்க் பண்றது கிடையாது. சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு டெய்லி ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணிட்டு போனா போதும்ன்னு இருக்காங்க. கம்பெனிக்காண்டி ஒரு ஒரு எக்செப்ஷனலா உழைக்கணுன்ற ஐடியாலஜி இல்லன்னு சொல்லிட்டு நீங்க இன்னொருத்தவங்ககிட்ட சொல்றீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா, நம்ம எப்படி இருக்கோன்றத பொறுத்து தான் நம்ம என்விரான்மென்ட்ட பெர்சீவ் பண்றோம்ன்றத சொல்றாங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் விஷயம் தான் வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் மூலியமா நம்மளோட பர்சனாலிட்டிய தெரிஞ்சுக்கிறோம். பர்சனாலிட்டின்றது என்னது? நம்ம எப்படி இருக்கோன்றது தான் பர்சனாலிட்டி. எப்படி ஆக்ட் ஆகுறோம், எப்படி யோசிக்கிறோம், இந்த மாரி செயல்படுறோம்ன்றது தான் பர்சனாலிட்டி. அப்போ ஒரு அன்கிளியரான ஒரு இமேஜ குடுக்கும்போது, நம்ம எப்படி இருக்கிறோமோ, அதுதான் அத வச்சு தான் நம்ம பெர்சீவ் பண்ணுவோம் நம்மளோட என்விரான்மென்ட்ட. ஸோ அந்த மாரி டெக்னிக்ஸ் தான் வந்து ரோஷாக்கு தீமேட்டிக் அப்பர் சப்ஷன் டெஸ்ட், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். இந்த ரோஷாக் டெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, சின்ன வயசுல நம்ம வந்து இங்க் எல்லாம் வந்து பேப்பர்ல தொளிச்சுட்டு, அத மடிச்சு வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? அதே தான் இங்கேயும் பண்ணியிருப்பாங்க. ஸோ செட் ஆஃப் இமேஜஸ் இருக்கும். அதே மாரி அந்த அந்த இங்க் தொளிச்சது மாரியான இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த கார்ட்ஸ் காமிக்கும்போது ஒரு இது வந்து பேட் மாரி இருக்கும். ஒரு சில பேர் அத பெல்விக் மசில்ன்னு பெர்சீவ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பட்டர்ஃப்ளைன்னு பெர்சீவ் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒவ்வொரு விதமா அந்த பெர்செப்ஷன் இருக்கும். அந்த பெர்செப்ஷன் எல்லாத்துக்குமே வந்து இன்டர்பிரேஷன் போட்டு வச்சிருப்பாரு ரோஷாக். எப்படின்னா, இப்ப பேட்டா பெர்சீவ் பண்றாங்க அப்படின்னா, அப்ப அவங்களோட பெர்சனாலிட்டி என்னவா இருக்கும்? அவங்களுக்கு என்ன ஸ்கோர் குடுக்கலாம்? இதே இது ஒருத்தவங்க வந்து பெல்விக் இது போனா வந்து பெர்சீவ் பண்றாங்க அப்படின்னா, அப்ப அவங்களோட பெர்சனாலிட்டி என்னவா இருக்கும்? பட்டர்ஃப்ளையா பெர்சீவ் பண்றாங்கன்னா, அவங்களோட பெர்சனாலிட்டி என்னவா இருக்கும்? இப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனுக்குமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்குமே வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கோரிங் இருக்கும். ஸோ அப்ப இந்த மாரி கடைசியில வந்து அந்த 10 காட்சியும் நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஸ்கோர் வரும். அந்த ஸ்கோர வச்சு நம்மளோட பெர்சனாலிட்டிய டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த செல்ஃப் செல்ஃப் ரிப்போர்ட் மெஷர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, கொஸ்டின் குடுத்துருவோம். ஒரு ஸ்கோர் வரும். அந்த ஸ்கோர வச்சு நீங்க இதுக்குள்ள இருக்கீங்க, இதுக்குள்ள இருக்கீங்கன்னு நம்மள கொண்டு போய் அந்த ஒரு இதுக்குள்ள அடப்பாங்க. அந்த பர்ட்டிகுலர் கேட்டகரிக்குள்ள நம்மள ஃபிட் இன் பண்றது மாரி இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ராவர்ட், நீங்க உங்களுக்கு வந்து அதிகமா நியூராட்டிசம் இருக்கு. உங்களுக்கு நீங்க இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸுக்குள்ள நம்மள கேட்டகரைஸ் பண்றது மாரி இருக்குமே தவிர்த்து, ஃபுல் அண்ட் ஃபுல் நாம யாரு, என்ன மாரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம், ஒவ்வொரு சூழல்லயும் நம்ம எப்படி இருப்போம்ன்ற ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நமக்கு கிடைக்காது. அது எங்க கிடைக்கும் அப்படின்னா ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல தான் கிடைக்கும். இப்போ ரோஷாக்ல நமக்கு ஃபைனலா ஒரு இந்த மாதிரியான பர்சனாலிட்டின்னு வந்துரும். அந்த பர்சனாலிட்டிக்கு ஒரு பெரிய பேராகிராஃபே குடுத்து ஒரு இன்டர்பிரேஷன் மாரி குடுத்திருப்பாரு ரோஷாக். இந்த விஷயங்கள்லாம் இப்படி சொல்லிட்டே வராங்க. இந்த ஆர்டர்ல சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, அவங்க இந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ்ல இப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு வீக்னஸஸா இருக்கும். இந்த மாரி தான் அவங்க ஒரு விஷயத்த பெர்சீவ் பண்ணுவாங்க. இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டோட்டல் ஒரு இன்டர்பிரேஷன் நம்மளோட செல்ஃப பத்தி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு 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 கேட்டகரிக்குள்ள நம்மள ஃபிட் இன் பண்ணாம, நம்மளுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு பர்சனாலிட்டி ரிப்போர்ட் குடுத்தது மாரி இருக்கும். இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்ல. ஸோ ரோஷாக் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து தீமேட்டிக் அப்பர் சப்ஷன் டெஸ்ட். தீமேட்டிக் அப்பர் சப்ஷன் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு பிக்சர் காமிச்சிருவாங்க. அந்த பிக்சர் வந்து அந்த பிக்சர குறிச்சு நம்ம வந்து ஒரு கதை ஃப்ரேம் பண்ணணும். ஸோ கதை ஃப்ரேம் பண்ணி நம்ம சொல்லணும். அப்ப அந்த பிக்சர்ல வந்து எத்தனையோ கதை ஃப்ரேம் பண்ணலாம். அப்ப நம்ம எந்த விதமான கதை ஃப்ரேம் பண்றோமோ, அப்படிதான் நம்ம வாழ்க்கைய குறிச்சு ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கோம். அப்படிதான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாரியான ரிக்ரெட்ஸ், லைக் அந்த மாதிரியான தாட்ஸ் தான் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு கார்டுல எப்படி இருக்கும்னா, ஒரு பொண்ணு வந்து வீட்டுல இருந்து வெளியே போறது மாதிரி இருக்கும். அவ கையில பேக் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஒரு அம்பர்லா இருக்கும். லைக் சுத்தி எல்லாருமே வந்து என்விரான்மெண்ட்ல இயங்கிட்டு இருப்பாங்க. ஒரு பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்ல அவங்க வீட்டை விட்டு வெளியே போறது மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல அதை நம்ம எப்படி பர்சீவ் பண்றாங்க அப்படின்னா நிறைய விதமா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க எப்படி பர்சீவ் பண்றாங்கன்னா, அவங்க வந்து வாக்குக்கு போறாங்க. காலம்பரை எந்திரிச்சு வந்து அந்த வாக்குக்கு அவங்க போறதுக்கு எல்லா விதமான பேக்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து வீட்ல இருந்து பேரண்ட்ஸ விட்டு வெளியில போய் மூவ் ஆன் பண்ணி படிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, பேரண்ட்ஸ விட்டுட்டு அவங்க வந்து மேரேஜ் பண்ண போறாங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க ஏன் வந்து ஒரே பிக்சர் தான், ஒரே ஸ்டிமுலஸ் தான், பாக்குற கண்ணோட்டம் ஏன் மாறுது அப்படின்னா, நம்ம அப்படிதான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து அவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அவங்க லைஃப் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல அப்படிதான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் ஃபியூச்சர்ல நான் இருப்பேன் அப்படின்னு. சோ இப்ப பார்க்கும்போது டக்குனு அவங்க வேலைக்கு போற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்க லவ் மேரேஜ் பண்ண போறதாவோ, இல்ல வெளியில போய் படிக்க போறதாவோ அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கெல்லாம் வெளியூர் போகணும்ன்றது மாதிரிலாம் இல்ல. சோ அப்போ இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துருது. செகண்ட் கேட்டகரி ஏன் வந்து படிக்கிற மாதிரி இருக்குன்னா, அவங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வெளியில போய் படிக்கணும்ன்றது அவங்களோட ஆசையா இருக்கலாம். படிக்கிறது மூலியமா தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சோ அப்ப இந்த பர்செப்ஷன் இங்க மாறுது. தேர்ட் வந்து லவ் மேரேஜ் பண்ண போறாங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, அப்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப லைக் அஃபிலியேஷன் ஓரியன்டா இருக்கு. கரண்டா வந்து அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். இல்ல அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸை வேல்யூ பண்ற ஆட்களா இருக்கலாம். இல்ல லவ் மேரேஜை குறிச்சு நல்ல ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கிற ஒரு ஆட்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளோட இன்டர்பிரிட்டேஷனுக்கும் ஒவ்வொரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்க்ளூசிவா ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை வச்சு நம்மளோட பர்சனாலிட்டி டிட்டர்மைன் ஆகும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம சிந்தனை வந்து இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்ல என்ன வரும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸை இன்கம்ப்ளீட்டா கொடுப்பாங்க. அந்த இன்கம்ப்ளீட்டா கொடுத்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதா நம்ம வேலை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் நெவர் ஈட் ஃப்ரூட்ஸ் பிகாஸ் அப்படின்னு போடுவோம். அந்த பிகாஸ் பக்கத்துல டேஷ் இருக்கும். அப்ப அதை ஃபுல்ஃபில் பண்றது நம்ம வேலை. ஏன் நான் ஃப்ரூட் சாப்பிட மாட்டேன், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன் நான் ஃப்ரூட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து அஃபோர்டபிலிட்டி இல்ல, என்கிட்ட அவ்வளவு மணி இல்லைன்னு ஒரு ஆள் போடுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அது அதனால வந்து எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்மளோட பர்சனாலிட்டி டிசைட் பண்றதா வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றது மூலியமா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்ப ஏன் வந்து ப்ரொஜெக்டர்ஸ் நல்லா இருக்குல்ல, ஏன் அதை நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம ஏன் வந்து இந்த 16PFக்கும் ஐசங்குக்குமே ஏன் போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் வந்து நல்ல ஒரு பெரிய இன்டர்பிரேஷன் கொடுக்கறதுனால இது ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ். அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 1 day கிட்ட எடுக்கும். நல்ல இன்ட்ரெஸ்டா பண்ற ஆட்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hours எடுக்கும். அப்ப இன்டர்பிரேஷன் கொடுக்கறதுக்கே லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கே வந்து 2 to 3 hours எடுக்குது. அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேசியிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணும். அந்த கண்டென்ட் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் தீம்ல அவங்க பேசியிருக்காங்க, அப்ப இது இந்த மாதிரி கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ப அது எந்த தீமுக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்டர்பிரேஷனுக்கு ஒரு பெரிய புக்லெட்டே போட்டிருப்பாங்க. அந்த புக்லெட்டோட நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி அவங்களுக்கான ஸ்கோரை கொடுக்கணும், அவங்களுக்கான இன்டர்பிரேஷனை கொடுக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களும் கதை ஒவ்வொரு விதமா சொல்லியிருப்பாங்க. ஆனா மெயின் கோர்ன்றது வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த கோரை கண்டுபிடிக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அந்த கோர் கண்டுபிடிச்சு இந்த பர்டிகுலர் கதையை வந்து அவங்க ஃப்ரேம் பண்றாங்க, எதை வச்சு ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களோட ஐடியாலஜியை சஜஸ்ட் பண்றது. ஸோ அப்போ இது ரொம்ப டைம் டேக்கிங்கான ப்ராசஸ். ஒரு 1 week கூட எடுக்கும் இன்டர்பிரேஷன் எல்லாம் ஃபுல்லா முடிச்சு நம்ம சொல்றதுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஃபுல்லா வந்து செல்ஃப் ரிப்போர்ட் மெஷர்ஸ்க்கு போயிடுறோம். ரிசர்ச்சஸ்லயுமே வந்து நம்ம செல்ஃப் ரிப்போர்ட் மெஷர்ஸ் தான் யூஸ் பண்றோம். ப்ரொஜெக்டிவ் ஏன் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா, ஏன்னா அது வந்து நம்மளால ஹோமோஜெனிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது, ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. எல்லார்கிட்டையும் ஒரே விதமான ரெஸ்பான்சஸ் வருமா அப்படின்னு பார்த்தா வராது. அப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா தனிச்சிருப்பாங்க. யுனிக்கா இருக்கிறதுக்கு நிறைய காரணிகள் அதுல இருக்கும். இப்ப 100 தடவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ற 100 பேருக்கு அப்படின்னா 100 பேர் வேற வேற கேட்டகரியில 100 கேட்டகரியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. அதே இது ஐசெங்க்லயோ 16PFலயோ இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அங்க 5 கேட்டகரி தான். அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம ஸ்கோரை வச்சு உள்ள நம்மள செக்ரிகேட் பண்ணிடுறாங்க, கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து அந்த 5 கேட்டகரியை வச்சு நம்ம ரிசர்ச் பண்றது நமக்கு கிளியரா கிறிஸ்பான ஒரு ஐடியாலஜியை கிரியேட் பண்ணும். அதே தான் அங்க 100 பேரை வச்சு 100 டிஃபரெண்ட் கேட்டகரி வைக்கும் போது லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்க்கு நம்ம செல்ஃப் ரிப்போர்ட் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுவோம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்க்கு வந்து நம்ம ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட வந்து நமக்கு பர்சனாலிட்டி இன்டெலிஜென்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இது வந்து எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா Block 2 Unit 5 and 6. ஃபர்ஸ்ட் Unit 5ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறாங்க. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன்டெலிஜென்ஸ்ல ஏன் வருது, என்ன மாதிரி தியரிஸ் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, எப்படி இதை மெஷர் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு எப்படி வந்து மெஷர் பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்த்தோம்.
ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ நேச்சர்னு சொல்லும்போது எப்படி இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா நேச்சர் வர்சஸ் நர்ச்சர்னு சொல்லுவோம். நேச்சர்னா நம்மளோட ஜெனட்டிக்ஸ் ஹெரிடிட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ். நர்ச்சர்னு சொல்லும்போது என்விரான்மெண்டல் இண்டிவிஜுவல்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ். சோஷியல் ப்ராட்டப்னு சொல்லுவோம். நம்ம எப்படி வளர்க்கப்படுறோம், எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எக்ஸ்போஜர்ஸ்க்கு உள்ளாகிறோம் நம்மளோட என்விரான்மெண்ட்லன்றதை பொறுத்து ஒருத்தவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்டெலிஜென்ஸ்னா என்ன, லெவல் ஆஃப் அப்டிராக்ட் தாட் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. அந்த லெவல் ஆஃப் அப்டிராக்ட் தாட் ப்ராசஸ்னா என்னதுன்னா நுண்ணறிவு சார்ந்து ஒரு உயர்ந்த சிந்தனையை வந்து கொடுக்கக்கூடியதான் அந்த அப்டிராக்ட் தாட் ப்ராசஸ். ஸோ அப்போ அந்த இடத்துல ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்மளால யோசிக்க முடியும், கண்ணால பார்க்க முடியாத விஷயங்களை சிந்தனைக்குள்ளாக்கி நம்மளால வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸோட டெஃபினிஷன். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸ்பியர்மனோடது, ஸ்பியர்மன் என்ன சொல்லியிருப்பாரு, எஸ் ஃபேக்டர் சொல்லியிருப்பாரு, ஜி ஃபேக்டர் சொல்லியிருப்பாரு. எஸ் ஃபேக்டர் வந்து என்னவா இருக்கும்னா ஸ்பெசிபிக் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதை நான் நல்லா பண்றேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்டெலிஜென்ஸ் எனக்கு இருக்குன்னு அர்த்தம். அதே இது ஜென்ரல் அப்படின்னா பொதுவாவே நீங்க வந்து இன்டெலிஜென்ட்டான ஆளு அப்படின்றது அர்த்தம். எல்லா விதத்திலையும் வந்து எக்ஸல் ஆகக்கூடிய பேசிக் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா ஜென்ரல் ஜி ஃபேக்டர் இருக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த ஜி ஃபேக்டர் வந்து அந்த ஸ்பெசிபிக் எபிலிட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஜி ஃபேக்டர் அதிகமா இருக்குன்னா ஸ்பெசிபிக் எபிலிட்டி ஆன் வேரியஸ் டாஸ்க் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. நிறைய டாஸ்க்ல ஸ்பெசிபிக் எபிலிட்டி அதிகமா இருக்கும். அதே ஜி ஃபேக்டர் கம்மியா இருக்கு அப்படின்னா ஸ்பெசிபிக் எபிலிட்டியும் கம்மியா இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து லைக் நல்ல இன்டெலிஜென்ஸா இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 to 3 ஏரியாஸ் தான் அவங்க எக்ஸலா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கான ஒரு இன்டெலிஜென்ஸே இல்லை, ஜென்ரல் ஃபேக்டரே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்பெசிபிக் ஃபேக்டர்ல இன்டெலிஜென்ஸ் வரும்ன்ற மாதிரி ஸ்பியர்மன் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் தர்சனோட தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். தர்சன் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜி ஃபேக்டரும் கிடையாது, எஸ் ஃபேக்டரும் கிடையாது. இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ஒரு பிரைமரி மென்டல் எபிலிட்டி. இந்த பிரைமரி மென்டல் எபிலிட்டினா என்னன்னா ஒவ்வொரு விதமான டாஸ்கை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அறிவு தான் வந்து இன்டெலிஜென்ஸ். அப்ப நிறைய டாஸ்க் இந்த உலகத்துல இருக்கு. என்னென்ன இருக்கு, பாடிலி கைனஸ்தெட்டிக் இருக்கு, இன்டர்பர்சனல் இருக்கு, வெர்பல் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்கு, நியூமரிக்கல் ஸ்கில்ஸ் மெஷர் பண்றது இருக்கு, நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்றாரு, இன்ட்ராபர்சனல், விஷுவல், மியூசிக்கல், இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ அப்ப இது பொதுவா எல்லாத்துக்கும் இருந்தாலே ஒருத்தனால வந்து சூழ்நிலையை வந்து பெட்டரா டீல் பண்ண முடியும். அப்ப இந்த ஒவ்வொரு இதுலயும் அவன் இருக்கிறத பொறுத்து தான் அவன் இன்டெலிஜென்ஸ் மெஷர் பண்ணப்படுது, அவன் எப்படி வாழ்றான்றது கணிக்கப்படுது. ஸோ அப்ப இங்க வந்து ஜி ஃபேக்டரோ எஸ் ஃபேக்டரோ கிடையாது. அவங்க ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்களுக்கு தனித்துவமா இருக்கக்கூடிய அறிவு தான் வந்து இன்டெலிஜென்ஸ், பிரைமரி மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஸ்டர்ன்பர்க் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸ்டர்ன்பர்க் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரையார்கிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கு, அதுல இருந்து டெவலப் ஆகுறது தான் மத்த எல்லாமே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா காம்போனன்ஷியல்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு விஷயத்த நம்மளால அப்டிராக்டா திங்க் பண்ணணும், சிந்தனையில ஆட்படுத்த தெரியணும், ஆட்படுத்தி அதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும், லைக் எஃபெக்டிவா இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணணும், அது காம்போனன்ஷியல். அடுத்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த அப்படியே வந்து கண்ணால பார்த்தோ காதால கேட்டோ இது பண்ணாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கிறது. பாடிலி மசில்ஸ் லைக் பாடிலி பிஹேவியர்ஸ் மூலியமா ஆக்ஷன்ஸ் மூலியமா நம்ம கத்துக்கிறதா வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். லைக் நம்ம ஃபீல்டு விசிட்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்குள்ள வரும். ஸோ இது மூலியமா நமக்கு கிரியேட்டிவ் நாவல் ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கான்டலெக்சுவல் லேர்னிங். கான்டலெக்சுவல்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்விரான்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஒருத்தனால எந்த அளவுக்கு அந்த என்விரான்மெண்ட்டை இஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுது, இஃபெக்டிவா பெனிஃபிட் பண்ண முடியுது, அதுல இருந்து பெனிஃபிட் ஆகிக்கிறாங்களா அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து, சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, இதெல்லாம் பார்க்கறது வந்து கான்டலெக்சுவல். ஸோ அப்ப இந்த 3 தான் வந்து நம்மள எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து ஆக்ட் ஆக வைக்கிறது அப்படின்னு ஸ்டர்ன்பர்க் சொல்றாரு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லும் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்னு சொல்றோம். அதுல 2 டைப் இருக்கு, இண்டிவிஜுவல் டெஸ்ட், குரூப் டெஸ்ட். இண்டிவிஜுவல் டெஸ்ட்ல என்ன பார்த்தோம், ஸ்டான்ஃபோர்ட் பினெட் ஸ்கேல பார்த்தோம். ஸ்டான்ஃபோர்ட் பினெட் ஸ்கேல்னா என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வந்து நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்றத டெஸ்ட் பண்றதுக்கு. ஏன்னா டூரிங் 16th 17th செஞ்சுரியில வந்து குழந்தைங்க வந்து ஸ்லோ லேர்னர்ஸாவோ இல்ல ஸ்பெஷல் கிட்டாவோ இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்கள நார்மல் ஸ்கூல்ல போடும்போது அந்த பேஸ்க்கு அவங்களால வர முடியல. அப்போ ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு தாட் வரும்போது தான்
அவங்கள எப்படி நம்ம செக்ரிகேட் பண்றது, எப்படி அவங்கள பிரிக்கிறதுன்னு பார்க்கும்போது தான் இந்த ஸ்டான்ஃபோர்ட் பினெட் ஸ்கேல வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இது ஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரனுக்கு மட்டும்தான். என்னென்ன டாஸ்க் எல்லாம் மெஷர் பண்ணுது அப்படின்னா, ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, விஷுவல் ஸ்பேஷியல் ப்ராசஸிங், அதாவது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், அப்புறம் வாக்கிங் மெமரி, எந்த அளவுக்கு ஞானத்துல ஒரு விஷயத்த கிரிப்பா வச்சு அதை சால்வ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மேத் ப்ராப்ளம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அது என்ன சம்முன்றத மைண்ட்ல நிறுத்தணும். மைண்ட்ல நிறுத்திட்டு அதுல எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, என்ன என்ன கேட்டிருக்காங்கன்றத மைண்ட்ல நிறுத்தினாதான் அதுக்கான ஃபார்முலாவை இம்ப்ளை பண்ணி போட முடியும். ஸோ அப்போ ஃபார்முலாவை இம்ப்ளை பண்ண உடனே என்ன சம்மன்றது மறந்துருச்சுன்னா நம்மளால கண்டிப்பா அதை சம்ம ஃபுல்லா முடிக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து வாக்கிங் மெமரின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கூல்ல அந்த குழந்தைங்களை சேர்க்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி டெஸ்ட் மாதிரி தான் வந்து ஸ்டான்ஃபோர்ட் பினெட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணதுனால அது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டெஸ்டா குழந்தைங்களுக்கு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வெஷ்லர் ஸ்கேல். வெஷ்லர்ஸ் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஐக்யூவோட ஸ்கோர் கால்குலேஷன் பத்தி சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு நம்ம அட்டைன் பண்ற ஸ்கோர். எதுல? ஐக்யூ டெஸ்ட்ல நமக்கு வரக்கூடிய ஸ்கோர்ஸ் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் மீன் ஸ்கோர் ஃபார் ஏஜ்னு சொல்றாங்க. நம்ம ஏஜோட குரோனாலஜிக்கல் ஏஜை போடணும். ஸோ அப்போ நம்ம வாங்கியிருக்க ஸ்கோரு டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ். அப்போ நம்ம ஏஜுக்கு என்ன மாதிரியான ஐக்யூ வருமோ அதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க, இன்டெலிஜென்ஸ் ஸ்கோர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வெஷ்லர்ஸோட டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ வெஷ்லர்ஸோட டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஸ்கூல் அண்ட் பிரைமரி ஸ்கூல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருப்பாருங்க. ப்ரீ ஸ்கூல் அண்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லும்போது எந்த ஏஜ் குரூப்னா 2 to 7 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் நம்ம இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அவங்களோட ஏஜ்க்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து அட்டைன் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஆவரேஜ் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸோ இல்லை ஹை லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸோ இருக்கும்ன்றத பார்க்கறதுக்கு டெஸ்ட் பண்றதா வந்து வெஷ்லர்ஸ் ப்ரீ ஸ்கூல் அண்ட் பிரைமரி ஸ்கேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் வெஷ்லர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன். ஸோ அப்போ 6 வயசு வரைக்கும் தான் நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் மெஷர் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் பார்க்க முடியாதா அப்படின்னா அதுக்காக நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணதுதான் வந்து இந்த ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன். இது எந்த ஏஜ் குரூப் அப்படின்னா 6 to 16 இயர்ஸ் வரைக்குமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 16 இயர்ஸ் வரைக்குமே வந்து டாஸ்க் வந்து அதுக்கு ஏற்றது மாதிரி மாறும். இப்போ 6 to 8 இயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மினிமலான ஒரு டாஸ்கா இருக்கும். 16 இயர்ஸ் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்றோம் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டான டாஸ்க் வந்து கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எடுக்கிற ஸ்கோர்ஸை வந்து அவங்களோட குரோனாலஜிக்கல் ஏஜுக்கு ஏற்றது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டு ஐக்யூவை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அடல்ட்ஸுக்கு இருக்கானா அடல்ட்ஸ்க்கும் வெஷ்லர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. வெஷ்லர்ஸ் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். இதுதான் வந்து ஒய்டா யூஸ் பண்றது. ஏன்னா இதுல நிறைய வந்து வேர்பல் அண்ட் நான் வேர்பல் டெஸ்ட் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. வேர்பல் டெஸ்ட்ல வந்து வேர்பல் காம்ப்ரிஹென்ஷன், நம்மளோட வேர்பல் ஸ்பீச் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் வந்து வேர்ட் நாலேஜ், இது எல்லாமே டெஸ்ட் பண்றது வந்து வேர்பல்ல வந்துடும். அதே இது நான் வேர்பல்னு சொல்லும்போது நம்மளோட ஸ்பேஷியல் ஸ்கில்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஃப்ளூயிட் ரீசனிங் டெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி நான் வெர்பல்ல மெஷர் பண்றதுக்கும் நமக்கு பேட்டரிஸ் வந்து வெஷ்லர்ஸ்ல இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். இதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 2 to 3 டேஸ் எடுக்கும். 3 டேஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்பெசிபிக் எபிலிட்டிலையும் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்றது வந்து வெஷ்லர்ஸ் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் வந்து மெஷர் பண்றது மூலியமா தெரிய வரும். அடுத்து வந்து குரூப் டெஸ்ட். இதோட இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். குரூப் டெஸ்ட்ல வந்து ரேவன்ஸ் ப்ராக்ரெசிவ் மேட்ரிசஸ். இது வந்து ஸ்பெஷலி எதை மெஷர் பண்றதுக்குன்னா ஃப்ளூயிட் ரீசனிங்கை மெஷர் பண்றதுக்கு. இங்க மேட்ரிசஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் கொஸ்டின்ல எந்த மாதிரியான மேட்ரிசஸ் இருக்கோ அதே மாதிரியான மேட்ரிசஸ் ஆப்ஷன்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அது சூஸ் பண்றது மூலியமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெர்பல் கெப்பாசிட்டியை மெஷர் பண்றதுதான். ஸ்கூல்ல கத்துக்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பொதுவாகவே ஒருத்தன் இன்டெலிஜென்ட்டா இருப்பானா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதா ரேவன்ஸ் ப்ராக்ரெசிவ் மேட்ரிசஸ். ஸோ அது மூலியமா நம்ம ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து வேர்பல் அண்ட் நான் வெர்பல் இருக்கிறத இதிலே பார்த்தோம். ஸோ அப்போ அந்த குரூப்லயும் சரி இண்டிவிஜுவலும் சரி அந்த வேர்பல் நான் வெர்பல் வந்து அவங்களோட நேச்சர் ஆஃப் டெஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி மாறிடும். அடுத்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம். இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ஸ்பெசிபிசிட்டி என்னன்றதையும் பார்த்தோம். என்னன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து கூட இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது. அதே இது ஒன் பர்சன் வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னா பொதுவா இருக்கிற இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கூட இருக்கும். ஏன்னா மனுஷங்களை டீல் பண்ண முடியுது, இமோஷன்ஸ் அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது, மற்றவங்களோட இமோஷன்ஸை ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து இன்டெலிஜென்ட் பர்சனா தான் இருப்பாங்க. வேர்பல் ரீசனிங்கும் சரி ஃப்ளூயிட் ரீசனிங்கும் சரி அவங்களுக்கு ப்ராப்பரா இருக்குன்ற அர்த்தம் இதுல இம்ப்ளைடுன்னு சொல்லிட்டு டேனியல் கோல்மன் சொல்லியிருப்பாரு. அதுல 5 நேச்சர்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சொல்ல முடியும்.
அடுத்து வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ். சோஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும்போது ஒரு என்விரான்மெண்ட்ல பெட்டரா டீல் பண்ண முடியுதா, மத்தவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, எவ்ரிடே சுச்சுவேஷன்ஸை வந்து கோப்பப் பண்ண முடியுதா, இது எல்லாமே வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்துருது. ஸோ அப்போ ஒரு எஜுகேஷன் தாண்டி இமோஷன்ஸையும் நம்ம டீல் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸையும் நம்மளால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண தெரிஞ்சாதான் ஒரு பர்சன் வந்து இன்டெலிஜென்ட் பர்சன் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6ல என்ன பார்த்தோம்னா பர்சனாலிட்டி பார்த்தோம். பர்சனாலிட்டின்றது வந்து எதை வச்சு டிஃபைன் ஆகுது அப்படின்னா, நம்ம எப்படி யோசிக்கிறோம், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், இதுதான் வந்து நம்ம சிப்ளிங் ரிவால்ரி இதை வச்சு நம்ம ஆக்ட் ஆகுறோம்ன்றது சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நீடை நம்ம எப்படி அட்டைன் பண்றோம், எவ்வளவு ஃபாஸ்டா அட்டைன் பண்றதை பொறுத்து நம்மளோட பர்சனாலிட்டி டிஃபைன் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ராஜர்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்விரான்மெண்டோட செல்ஃபுக்கும் நம்ம நம்ம ஆக்சுவலா யாரு அந்த ரியல் செல்ஃபுக்கும் இருக்கிற கான்குருவன்ஸ் இன்கான்குரன்ஸ் அதை பத்தி பேசியிருப்பாரு. கான்குரன்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர் பர்சனாலிட்டி இருக்கும், இன்கான்குரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மென்டல் இல்னஸ் நிறைய இருக்குன்றத சொல்லியிருப்பாரு. அப்புறம் அசஸ்மெண்ட்ஸ்ல வந்து செல்ஃப் ரிப்போர்ட் மெஷர்ஸ் பார்த்தோம். அதுல ஐசெங்க் 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர், இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் எங்க எஃபிஷியன்டா யூஸ் பண்ணலாம், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல எஃபிஷியன்டா யூஸ் பண்ணலாம், இதோட டெக்னிக்ஸ் எப்படி இருக்கு, இதோட அசஸ்மெண்ட் பேட்டர்ன்ஸ் இன்டர்பிரேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ இதோட வந்து பிளாக் 2 முடியுது.